நம்பர் புக்கு 25வது அதிகாரம் அதுல 1-10 வரை அனைவரால் படிங்க. அல்லேலூயா. பாலிக பசங்களுக்கு இந்த வசனம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். இது ஏற்றுக்கொண்டா உங்களை ஆண்டவர் வாழ்க்கை ஃபுல்லா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படி வாழணும், எந்த மாதிரி வீட்டுக்கு போகணும், எந்த மாதிரி வீட்டுல நீங்க இருக்கணும், எந்த மாதிரி நீங்க கல்யாணம் முடிச்சு கொண்டு வரணும், எந்த மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணி போகணும், அந்த விஷயங்களா இது அவரோட அப்பா அம்மாவும் கவனமாயிட்டு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. படிங்க மாறிங்களோட. இஸ்ரவேல் சித்திமேலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்குள்ளே இட்ட பலிகளை விருந்தும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் போரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயாரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசாரிய கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்தரில் ஒருவர் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடுசபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலன் ஆகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு தவறு செய்ததனால 24,000 பேர் அன்னைக்கு சாவப்பட்டாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ மக்களா இருக்கிற நம்ம ஒரு தவறு செஞ்சோம்னாக்க நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாதிக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கரெக்டா சொல்லியிருக்காரு, நீங்க யாரை கல்யாணம் பண்ணணும், எப்படி கல்யாணம் பண்ணணும், எந்த மாதிரி பொண்ணை பார்க்கணும், எந்த மாதிரி பையனை பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை வளர நைஸா கூப்பிடுவாங்க. வளர நைஸா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. வளர நைஸா கூப்பிடுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. தேவனுக்கு இன்னைக்கு நாங்கள் கையில் சொல்லுறோம். சும்மா வந்து பாருங்க, பேசலாமா? வந்து பாருங்க, நீங்க போய் கலந்து போய் 2வது வசனம் படிங்கம்மா. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் அல்லேலூயா. ஜனங்களை கூப்பிட்டாங்க. நம்மள கூப்பிடுவாங்க. சில வயசானவங்க சொல்லுவாங்க, ஐயோ என்ன கூட்டம், அந்த மோடையடியை பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆடம்பரம் பாரு, எவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு, எப்படி துள்ளி சாடுறாங்க, எப்படி எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு ஆடுறாங்க. ஆமென். அல்லேலூயா. வந்து பாருங்க. இந்த மாதிரிப்பட்ட இடத்துல நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து ஜனங்கள் போய் புசித்து ஜனங்கள் போய் புசிச்சாங்க. என்ன? அவர் போட்ட விலையை இவங்க வாங்கி சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. என்னோட கர்த்தர் 40 நாட்கள் கண்ணீர் ஊத்தி ஜெபிச்சாங்க மக்களுக்காக. அந்த கர்த்தரை மறந்துட்டு அடுத்து கூப்பிட்ட ஒரு நிமிஷத்துல மாதிரி அவன் போட்ட வெளியே வாங்கி இவர் சாப்பிட்டான். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்க பாருங்க, ஐயா நம்ம நல்ல கடாயை வாங்கியிருக்கேன், 40,000 பெரிய கடை பாருங்க, நம்ம பிரியாணி மட்டும் தான் சாப்பிட போறோம். நீங்க கண்டு ஒரு நீங்க சாப்பிட்ட மட்டும் கொஞ்சம் பாருங்க, போற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. இதுல எல்லாம் நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. அடுத்த சிஸ்டர், அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். தேவனை அங்க போனது மட்டும் இல்ல, சாப்பிட்டது மட்டும் இல்ல, உலகத்தை முழுவதும்
கர்த்தர் ஆராதனை செஞ்ச மக்கள் அதை விட்டுட்டு அவரை ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷரை வச்சு பாவம் செய்ய வைக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தைகள் நல்ல கவனமா இருக்கிறது. வாசிக்கின்றா ஆதியாகமம் 21 சொன்னபடி கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு நீ கவனமாயிட்டு இருக்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர் அடுத்தபடி இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றிக் கொண்டார்கள். பாபவெறியோட வெற்றி கொண்டாங்க. நேற்றுக்கிழமை சர்ச்சில் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணதை மறந்துட்டாங்க. கைகள் தூக்கி ஆண்டவர் ஆராதனை செய்த மறந்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதമായ காரியங்கள் செஞ்சிட்டாங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்ம ஒரு பாவம் செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் நிறைய காரியங்கள் பேசுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி சில காரியங்களை விஷயத்தை பற்றி அவர் பேசும்போது நான் ரொம்ப கவனமாயிட்டு கேட்பேன். அவரோட அறிவை பற்றி அவர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாதிக பசங்களை பற்றி சொன்னா, வாதிக பசங்கள் தவறான இடத்துக்கு போறதுக்கு காரணம் என்னன்னாக்க இந்த மாதிரி ஒரு சீமந்தம் இருந்தார். சீமந்தம் எதுக்கு வைக்கிறாங்கம்மா? சீமந்தம் எதுக்கு வைக்கிறாங்க? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ நினைச்சு கொள்ளுங்க, நான் விட்டுடுங்க. நான் சொல்றேன், சீமந்தம் உள்ளது. அந்த பொண்ணு இன்னைக்கு அவரோட கணவரோட வீட்டுல இருந்து அவரோட அம்மா வீட்டுக்கு போறாரு. அங்க போய் ஒரு சுகப்பிரசவம் பெற்றுக்கொண்டு திருப்பி வர்றாரு. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணி அனுப்பணும். நீங்க போயிட்டு சத்தம் மாதிரி அடிச்சு அல்லேலூயா, அல்லேலூயா என்னெல்லாம் பண்ணீங்க, சத்தம் மாதிரி அடிக்கிறீங்க, போட்டு சொல்றீங்க, தேவையில்லாத இல்லாத நீங்க கலந்து கொள்ளுங்க. அவங்க செய்யறதான் நீங்க செய்றீங்க. ஆமென், சரிங்களா இல்லையா? அப்ப என்ன பண்ண நீங்க ஜெபம் பண்ணி வீட்டுல இருந்து அனுப்பணும். ஜெபம் பண்ணி அனுப்பணும். நீங்க போயிட்டு சத்தம் மாதிரி அடிச்சு அல்லேலூயா, அல்லேலூயா என்னெல்லாம் பண்ணீங்க, சத்தம் மாதிரி அடிக்கிறீங்க, போட்டு சொல்றீங்க, தேவையில்லாத இல்லாத நீங்க கலந்து கொள்ளுங்க. அவங்க செய்யறதான் நீங்க செய்றீங்க. ஆமென், சரிங்களா இல்லையா? அப்ப என்ன பண்ண நீங்க ஜெபம் பண்ணி வீட்டுல இருந்து அனுப்பணும். கர்த்தாவே, இந்த பாப்பாவுக்கு நல்ல சுக பிரசவம் கொடுத்து நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அவரோட கணவர் வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்க நல்லபடி உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ண. அல்லாத இந்த மாதிரி உலகவரமான ஆட்டத்துல எல்லாம் போனா நமக்கு கர்த்தரோட நியாயவிதி பயிர் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. படிங்க சிஸ்டர். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கோபம் வரும். இது இப்படி நீங்க செஞ்ச என்ன வரும்? கர்த்தரோட கோபம் வரும். நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா வாழ்க்கை ஃபுல்லா என்ன ஆசீர்வாதம் சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரலையே. செய்யற வேலை இது எங்க ஆசீர்வாதம் வரும்? செய்யற வேலை இது எப்படி ஒரு ஆசீர்வாதம்? அல்லேலூயா. நம்ம செய்யற வேலை நிறைய பேருக்கு அல்லேலூயா கூட வாயிலிருந்து வரல. அல்லேலூயா, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த சிஸ்டர். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம், சும்மா உள்ள கோபம் அல்ல, இஸ்ரவேலை விட்டு நீங்கி. அல்லேலூயா. காலையில யோசேப் சொன்னா எங்க பொண்ணை கோபப்பட்டேன். என்ன சொன்னாரு? எங்க பொண்ணை நான் கோபப்பட்டேன். அந்த மாதிரி உள்ள கோபம் அல்ல, உக்கிரமான கோபம். உக்கிரமான கோபம். கர்த்தருடைய உக்கிரமான கோபம் நம்மளோட மேல வரக்கூடாது. பிரிய தெய்வ மக்களே, நம்ம ரொம்ப 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 ஆலோசனை செய்ய வேணும். ஓரோ காரியங்கள் நம்ம செய்ய. சிலர் உண்டு எல்லாத்துலயும் கலந்து கொள்வாங்க. சபைக்கு மட்டும் கிழிஞ்ச ரசு போட்டு வருவாங்க. வீட்டுல 10,000 வேரோட காய்ச்சிபுரம் போடாம அடிச்சு பீரோல கீழே அடிச்சிருப்பாங்க. சபைக்கு வரும்பா ஏற்ற மோசமாயிடுவாங்க. நம்ம சபைக்கு எதுக்கு வரோம்? ஏசு மணவாளனை பார்க்க வரோம். ஏசு மணவாளனை பார்க்க வரும்போது நல்ல ட்ரெஸ் போட்டு வர தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நமக்கு எல்லாம் கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனை நம்ம எப்படி எதிர்க்கணும்? எப்படி போய் நம்ம அவரை பார்க்கணும்? அல்லேலூயா. சிஸ்டர் அடுத்து. இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன்,
இந்த மாதிரி செய்யறவங்க சபைக்கு வரணும். ஏன்னாக்கா நீங்க சபைக்கு வந்தா சபைக்கு வர உண்மையான விசுவாசம் கிடைக்கும். ஐயாக்கு கோபம் வந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையான மனசு கொடுப்பேன். பாதி இங்க பாதி எங்க போற மனசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர் அடுத்து. அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றிக்கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றார். கொன்று போடுங்கள் என்று சொன்னார். அப்போ உலகத்துல ஒரு கஷ்டம் வரும்போ, ஒரு கொள்ள நோய் வரும்போ அதுக்கு காரணக்காரன் நான் என்று நான் புரிஞ்சுக்கொள்ளணும். அது காரணக்காரன் யாரு? என்னோட தேசத்துல ஒரு கொள்ள நோய் வர்றதுக்கு காரணம் நான் செய்த பாவத்தினால ஊருள்ள மக்கள் கூட அந்த கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமான ஒரு கஷ்டகாலம் நம்மளை விட்டு போச்சு. பயங்கரமான ஒரு கஷ்டகாலம் நம்மளை விட்டு போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கஷ்டத்துல இப்போ கூட கர்த்தர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஏன் நம்மளை ஜீவனோட வச்சிருக்காருன்னு கர்த்தரை உண்மையில ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தரை சேவிச்சா கர்த்தரை தான் நம்ம சேவனம். அல்லேலூயா. ஒரு வாக்கு. அல்லேலூயா. 850 கோடி மக்கள் தான் உலகத்தில். 850 கோடி மக்கள் உலகத்தில். 33,000 தேவி தேவன். அவரை ஆயப்படுத்தது தெரியலையா? இந்த தேவி தேவங்களை ஆயப்படுத்தாங்க. அல்லேலூயா. மனிதன் படுத்தாங்க, மனுஷன் படுத்தாங்க. மனுஷன் உருவாக்குனதா என்னால் இந்த உலகத்தை முழுவதும் உருவாக்குனது என்னடா? இப்போ நீங்க யாரை ஆராதனை செய்யணும்? அல்லேலூயா. நான் சொல்லலன்னா பைபிள் சொல்லுது, வேதாகமம் சொல்லுது. அல்லேலூயா. அந்த தேவனை நீங்க ஆராதனை செய்யணும். எந்த உலகத்தை முழுமைப்படுத்த அப்படி செய்யற மக்களை ஆண்டவர் உண்மையில சப்ஜெக்ட் படிங்க சிஸ்டர். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அழுது கொண்டு நின்றார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் கண்ணீர்? ஏன் அழுது கொண்டிருக்காரு? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிட்டார். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சாங்க. அடுத்த ஒரு வசனத்துக்கு வரலாம். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 30-31 வசனம். இதுதான் நம்மட மெயின் முக்கியமான பிரசவம் விஷயம். இந்த 2 வசனம் உண்டு. அதில் 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 30-31. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் படி. தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யுங்க. எல்லாரும் காட்டல. அல்லேலூயா. கர்த்தரை புரியாதவன் இல்ல, கர்த்தரை தெரியாதவர் இல்ல, கர்த்தரோட கூட நடக்காதவர் இல்ல. கர்த்தரை கூட நல்லா புரியும். ஆனா அவர் என்ன செஞ்சாரு? பொல்லாத. நம்ம ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கணும். இது என்னோட கர்த்தருக்கு பிரியமா? அல்லேலூயா. என்னோட கர்த்தருக்கு பிரியமா? ஆமென். அல்லேலூயா. இருக்கிற பாலிய பசங்களை நீங்க நல்லா யோசிச்சு அடுத்த பசங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அல்லேலூயா. நமக்கு பால் ஊட்டி சந்து சந்தா எடுத்து நம்ம தோல்ல சுமந்து நம்மளை ஊட்டி வளர வச்சு நம்ம பெருசான பிறகு நல்ல படிப்பெல்லாம் கிடைச்சி நல்ல வேலை கிடைச்ச உடனே நம்ம உருவாக்குன அப்பாவே அம்மாவே அன்னைக்கு வளர வச்சு எல்லாம் விட்டுட்டு நம்ம சுகத்துக்காக எல்லாம் நம்ம விட்டுட்டு ஓடி போறது. அப்பா அம்மா பாத்தீங்க நம்மளை ஊட்டி வளர வச்சு நம்ம பெருசான பிறகு நல்ல படிப்பெல்லாம் கிடைச்சி நல்ல வேலை கிடைச்ச உடனே நம்ம உருவாக்குன அப்பாவே அம்மாவே அன்னைக்கு வளர வச்சு எல்லாம் விட்டுட்டு நம்ம சுகத்துக்காக எல்லாம் நம்ம விட்டுட்டு ஓடி போறது. அப்பா அம்மா பாட்டி நினைச்சு பாத்தீங்களா? அப்புறம் சாப்பிட மாட்டாங்க, உங்களை ஊட்டுவாங்க. அப்பா எங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு பணம் கொண்டு வராங்க, அம்மா என்னெல்லாம் பாடுபட்டு மக்களை வளர வைக்கிறாங்க. எப்படி நீங்க பண்ணலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். 101 செபரம் போட்டு
ஒரு பொண்ணை, அந்நிய ஜாதி பொண்ணை நீ கூட்டிட்டு வரணும், 10 வசனம் அறிவுள்ள ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா வாழ்க்கை நாள் ஃபுல்லா உனக்காக ஜெபிச்சு அந்த வசனம் உங்களை குடும்பத்துக்கு வேண்டும். 120,000 மார்வாடி கொண்டு ராஜஸ்தானுக்கு போயிடுவார். அல்லேலூயா. அது உனக்கு உதவாது. 10 வசனம் வாழ்க்கை ஃபுல்லா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா நல்ல பையன், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற, என்ன ஒண்ணு மாட்டாயா? சர்ச்சைக்கு வரும். என்ன சர்ச்சைக்கு வரும். என்ன கொண்டு வந்து திருப்பி அவன் ஒன்ன திருப்பி வைப்பான். அதுதான் அடுத்த சப்ஜெக்டுக்கு வரும். அல்லேலூயா. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் உள்ள பையனை நீ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து கர்த்தர சாபம் வாங்குறது. டெய்லி கூலி வேலைக்கு போய் 100 ரூபாய் சம்பாதிச்சு உன்னோடு கூட முட்டி போட்டு ஜெபம் பண்ற ஒரு பையனை குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம். அதுல வந்து சந்தேகம் வேண்டாம். அடுத்த வசனம் படிக்க. நேபாத்தின் குமாரனாய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு அங்க போய் கல்யாணம் பண்ண மட்டும் இல்ல, அந்த அந்நிய தேவனை அவர் ஆராதனை செஞ்சார். ஆறு இந்த குமாரன் போயிட்டு ஆண்டவரை ஆராதனை செய்யாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால அவர் அங்க போய் கல்யாணமும் பண்ணாரு, அங்க அந்நிய தேவனை ஆராதனை செஞ்சாங்க. படிங்க சிஸ்டர். சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். அல்லேலூயா. புரியுதா? அவர் அங்க போய் வெளியிருந்து போட்டாங்க. ஆனே நேற்றைக்கு வரை சபையில முழங்கால் போட்டு நின்றார், சர்ச்சில் புட்பட்ல நின்று பாட்டு பாடினவர். அல்லேலூயா. முட்டி போட்டு ஜெபம் பண்ணவர், இரவும் பகலும் பைபிள் எடுத்து வசனம் படிச்சவர். எப்படி நம்ம போகலாம்? நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன கர்த்தருக்கு சித்தமா, என்ன கர்த்தருக்கு பிடிக்குமா? கர்த்தருக்கு விரோதமாக என்னோட கூட இருக்காரு. அவர் 2 ஆண் 1 பொண்ணு. சொல்லாம இருந்தா கிழிச்சிட கதை சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. அவருக்கு ஒரே ஒரு சிஸ்டர், பிகாமா பிஏனோ நல்லா படிப்புள்ள பொண்ணு. அவரோட மாமா பையனை கல்யாணம் பண்ணிட்டார். அவரை வச்சுட்டு ஏன் நான் சொல்றேன் என்னக்கா, இது ஒரு லிசனா இருக்கு. 2 பொம்புள்ள பசங்க. இந்த அம்மா ஆராதனை செய்யற அம்மா, சண்டே கிளாஸ் எடுக்கிற பையன் பொண்ணு, நல்லபடி ஜெபம் பண்ற ஒரு பொண்ணு. அவர் மாமா பையன் கோவிலுக்கு போறவங்க ஒரு பொண்ணுதான் எல்லாருக்கும் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி. அல்லேலூயா. குடிக்காரன் முழு குடி. ஒரு நாள் அவரை விட்டு போயிட்டார். சம்பாதிக்க 2 பொம்புள்ள பசங்க. கர்த்தரை புரிஞ்சவர் புரியாதவர் தமிழோட வித்தியாசம். கர்த்தரை தேடுற ஒரு பையனை கல்யாணம் பண்ணாரு. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு பாப்பா. எனக்கு அதை பார்க்கும் எல்லாம் மனசு தேவை. ஆமே. ஏன் கர்த்தாவே இப்படி அவர் போய் போயிட்டாங்க, இப்படி போய் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் கூட இருக்கும்போதுனாக்கா உங்களை நல்லா நல்லா புரிய வச்சுக்கலாம். அல்லேலூயா. அவர் சொல்ல சாட்சி கேட்கலாம். அவரோட அப்பாவே அவரோட சித்தப்பா பேசப்பட்ட வெட்டி போடுறாரு. அப்பா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால வேலை பார்த்து இருந்தவர். എന്നിട്ട് இவர் மனசுல என்ன, அப்பாவை முன்னால வெட்டி போட்ட பையனுக்கு எப்படி இருக்கான்? எப்படியும் எங்க அப்பா வெட்டினவன நான் வெட்டி போட்டுடுவேன். என்னெல்லாம் மன வைராக்கியம் வச்சுட்டு 2 பேரும் நல்லா சுத்தினாங்க. ஆனா 2 பேரும் ஒரு நாள் கடவுள் போட்டாரு. நீங்க கர்த்தரோட ஊழியம் செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்யப்பு நம்ம மனசுல வச்சுட்டு இங்க அவரு போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாம் ஒரு மகா தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. சித்தப்படி ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படி. அப்பா அம்மாக்கு கோபம் வரல. யாருக்கு கோபம் வந்துச்சு? அப்பா அம்மாவுக்கு கோபம் வந்தா 10 நாளா 10 வருஷம் 20 வருஷம் அவர் உயிரோட இருப்பார். அவர் இறந்து போயிடுவாரு. அந்த கண்ணீரோடு அவர் இறந்து போவாரு. கண்ணீரோட இறந்து போவாரு. கர்த்தருக்கு கோபம் வந்தா நீ இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. நல்ல கவனமாக இந்த வசனங்கள் அதுக்காக கர்த்தர். அல்லேலூயா. அப்படி கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு அந்த வாழ்ந்து கர்த்தருட சமூகத்துல கல்யாணம் பண்ண ஒரு பையனை சொல்லி நான் நிப்பாட்டேன். ஆமென். எங்க வீட்டுல இருந்து சொல்ல பைபிள் இருந்து நான் சொல்லுவேன். பைபிள் இருந்தே நான் சொல்றேன் கேளுங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரம் அதை படிச்சு நான் நிப்பாட்டேன். என்ன டைம் முடிக்கிறது? ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1 படிங்க. நல்லா சத்தமா படிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். அப்பா எப்படி? அப்பா வயசாயிட்ட ஆபிரகாம் வயசு படு கிழவன் ஆயிட்டேன். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களையும் ஆசீர்வதிச்சார். கர்த்தர் கூட நடந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணாரு? சகல காரியத்திலையும் ஆசீர்வதிச்சார். ஆனா ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கொடுக்கல, வாக்கு நிற்குது. ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கொடுக்கல, அந்த ஆசீர்வாதம் வாக்கு நிற்குது. வயசாகி போச்சு, நான் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு சாவும் வந்துடுற முடிவு வந்துச்சு. என் மனைவி இறந்து போயிட்டாங்க. ஒரு ஆசீர்வாதத்துக்காக அவர் வெயிட் பண்றாங்க. அது கர்த்தருடைய சித்தம் பிரகாரம் தான் நடக்கணும்னு அவங்களுக்கு ஒரு வாங்கி. அல்லேலூயா. எப்படி சிஸ்டர்? இந்த வசனம் நீங்க நல்ல கவனமா வச்சுக்கொள்ளுங்க. நைட் எல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி படிங்க பாலிக பசங்க. அல்லேலூயா. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நல்ல திருப்பி படியாது. எல்லாருக்கும் நல்லா கேட்கணும். குமாரத்திகளில் நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். அல்லேலூயா. அல்லேலூயா. பயங்கர சொத்து ஐஸ்வர்யம் எந்த குறையும் இல்லை. அவட பையனுக்கு பொண்ணு தண்டனை கிடைக்குமா இல்லையா? கிடைக்குமா இல்லையா? ஆனா ஆபிரகாமோட வாஞ்சை என்ன? படிங்க அடுத்து. நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் என் தேசத்துக்கு என் இனத்தாருக்கு அடுத்து போ. என்னடா மக்கள் கிட்ட போ. என்னடா கர்த்தர் ஆராதனை பிள்ளை கிட்ட போ. அல்லேலூயா. அல்லேலூயா. போதி என் குமாரனாக ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று நல்ல ஒரு பெண்ணை எடுத்துட்டு வா. ஆமென். அல்லேலூயா. நான் இருக்கிற இடத்துல நிறைய பணக்காரங்க இருக்காங்க, நல்ல வசதி உள்ளவங்க இருக்காங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் என்னோட கர்த்தர் கொடுத்திருக்காரு. மகா ஐஸ்வர்யவனா இருந்தது பைபிள்ல இருக்கு. மகா ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. ஆனாலும் எனக்கு என்னோட பையனுக்கு பொண்ணு அந்நிய ஜாதிகளோடு அண்ணன் மதத்தினோடு வேண்டாம். அல்லேலூயா. அப்பா அம்மாவில் நல்லா கவனிக்கின்ற காரியம். ஐயா நல்லா வசதியுள்ள பையன், எந்த குறையும் இல்லை. எங்க பொண்ணுங்க போய் அவர் ஞானத்தை சபைக்கு கொண்டு வந்தது இல்லை. பொண்ணை தூக்க மாட்டேன்னா அல்ல பையன் போய் தூக்க மாட்டேன். அல்லேலூயா. கோபப்படாதீங்க. படி சிஸ்டர். வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். என் தொடையின் கீழ் வை என்று சொன்னார். ஆணையிட்டு காரணம் தொடையில ஏன் கை வைக்கணும்? அல்லேலூயா. ஒரு மனுஷனோட தொடை எல்லாம் உடைஞ்சுன்னா அவன் இருப்ப வைக்கணும். பாக்கி ஏது எலும்பு விழுந்தாலும் நீங்க கம்பு ஊந்தி கூட நடக்கலாம். ஆனா தொடை எலும்பு உடஞ்சு முடிஞ்சிச்சு வேலை. அல்லேலூயா. அதனால அங்க வச்சு சத்தியம் பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப பையனுக்கு நீ அங்கதான் போய் பண்ண. அல்லேலூயா. ஈசாக்கு 27 வயசு உள்ளப்போ சாரா இறந்துட்டாங்க. அவர் பையன் கல்யாணம் பார்க்க முடியல. 37 வயசு உள்ளப்பதான் இந்த கல்யாணம் ஆலோசனை. அல்லேலூயா. அப்பதான் அப்பா இன்னைக்கு நம்ம 10ஆம் கிளாஸ் முடிஞ்சு 11ஆம் இப்படி ஓடி போலான்னு பாக்குறாங்க. அல்லேலூயா. பசங்க என்ன பாக்குறாங்க? 12ஆம் கிளாஸ்க்குள்ள ஓடி போனவங்க. எங்க இருக்கவங்கள எப்படி இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி கண்டிஷன்ல போய் சொல்றாங்க. அல்லேலூயா. படி. அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால்
நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதி இருக்கு, நீ உன்னோட தேசத்தையும் உன்னோட இனத்தையும் விட்டுட்டு சகலத்தை விட்டு நான் காட்டி கொடுக்குற தேசத்துக்கு நீ போ. அல்லேலூயா. என்ன கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்பா அவர் கேட்கிறாரு, நான் அந்த பொண்ணு என்னோட கூட வரல, இசக்காக கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னா உன்னோட பையனை நான் கூட்டிட்டு அங்க போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நமக்கு இன்னைக்கு பிரச்சனை. அல்லேலூயா. சிஸ்டர் படிங்க. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போக கூடாது. விட்டுட்டு வந்த அந்த சப்பு சவல நீ திருப்பி போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பூர்வீக கிறிஸ்டியன் எல்லாம் கிடையாது இருக்கா? நான் நிறைய சிஸ்டர்ஸே பிரதேச பார்த்துருக்கேன். சில டைம் அவரோட அம்மா அப்பா வீட்டுல சில ஃபங்க்ஷன் வந்தா இவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. ஐயோ என்ன எல்லா சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, என்ன ஆடம்பரம். அதை அவனோட கிருபை போயிடுச்சு. நீ என்ன போச்சு? கிருபை போயிடும், கிருபை போயிடும். அல்லேலூயா. இங்க அவர் கேள்வி கேட்கிறாரு, இல்ல நான் பொண்ணை அனுப்ப மாட்டேன், பையனை கூட்டிட்டு வந்து காட்டு, அப்பதான் அனுப்புன்னு சொன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு அவர் பதில் கொடுத்தபடி, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும். ஆமென், ஆமென். உங்களை அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் இருக்காரா? உங்களோட எல்லா காரியத்திலும் அவர் உங்களோட கூட இருப்பாரு. உங்களுக்கு பிள்ளை கொடுத்ததா உங்க பிள்ளைக்கு ஒரு மகனே கணவரே கொடுப்பாரு, ஒரு மனைவியும் கொடுப்பாரு. அல்லேலூயா. அதுக்கு நீ கவலைப்படட்டா, அது கர்த்தர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று இந்த தேசத்தை தருவேன் எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர். அப்பாரு வானத்துக்கு பூமிக்கு யாரு தேவன்? கர்த்தர். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை பின்னால நம்ம போனோமா? படத்துக்கு பின்னால நம்ம போனோமா? 100 சவரத்துக்கு பின்னால போனோமா? 1 லட்சம் சம்பளத்துக்கு பின்னால போனோமா? வீடை பார்த்து போனோமா? காரை பார்த்து போனோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் படத்தோட நம்மோட கூட இருக்குமா? நாம இதுக்கு பின்னால போகணும். ஆமென். நீங்க எல்லாருக்கும் பண ஆசை, சவரம் வேணும், கார் வேணும். கார்ல தான் பொண்ணு நல்லது இல்லை, அவளை பார்க்கறதுக்கு அவளை போறா. கார் விட்டு அதெல்லாம் இருக்க பொண்ணு என்ன குறை? கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. 20 சவரம் கொடுத்தா அந்த மாதிரி எனக்கு அவளை பொண்ணு அவளை பிடிக்கல. 40 நல்லா இருக்கு, நான் அந்த பண்ண தான். நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கர்த்தர் அவரோட தூதரை உனக்கு முன்பாக அனுப்புவார். நீ போற வழியில எல்லாம் யாரு இருப்பாரு? கர்த்தரோட தூதன் அவர் அனுப்பி கொடுப்பார். நீ ஏன் கவலைப்படணும்? நீ அதை பற்றி போதர் பண்ற. அல்லேலூயா. அப்படி கர்த்தரோட தூதன் அனுப்புற அந்த வார்த்தை தான் அடுத்து அது சொல்லி நம்ம சித்தப்படி. உன் பின்னே வர மனதில்லாதிருந்தால் ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆசைக்கு நீங்களாய் இருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு மறுபடியும் குமாரனை அழைத்து போக கூடாது. அல்லேலூயா. போக கூடாது. என்ன ஆனாலும் பண்ணலாம். பொண்ணு வரட்டு வராம இருக்கட்டு, ஒரு பிரச்சனை இல்லை. எங்க பொண்ணு பையன் கல்யாணம் ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல, எங்க பொண்ணு கல்யாணம் ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல, நான் விட்டு வந்து அந்நிய ஜாதி கிட்ட போவேன், அந்நிய தேவன் கிட்ட போவேன். அல்லேலூயா. படி சிஸ்டர். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மோசே பெத்தோமியாவிலே நாகூருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறப்பட்டு. நீ பொண்ணு பார்க்க போகும், பொண்ணு கிட்ட கேட்பாங்க என்ன கொடுப்ப?
ஏது கொடுப்ப, கார் கொடுப்பிய, வீடு கொடுப்பிய, இனோவா கார் வேணும், அல்லது எனக்கு ஒரு மெர்சிடிஸ் வச்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும், இதெல்லாம் ஆசைப்படுவாங்க. இங்க அவர் ஏதுமே கேட்கல, இங்க கொண்டு போய் கர்த்தர் தூதன் அனுப்பும்போ அதெல்லாம் அவருக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த சிஸ்டர், ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்தம் பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அல்லேலூயா. ஒரு கிணத்துக்கல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருடைய ஜெபம் என்ன? கர்த்தாவே, நான் இந்த ஊருக்கு வந்துட்டு இன்னைக்கு இந்த காரியத்தை நடத்துறேன். அவர் ஜெபிச்சார். அங்க 10 புரோக்கரை போய் தேடல, 10 புரோக்கரை போய் தேடல. அல்லேலூயா. அங்க உட்கார்ந்து ஜெபிச்சார். இன்னைக்கு இந்த காரியத்தை இந்த காரியத்தை நடத்தி தர்றது இந்த கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்ற வார்த்தை நல்லா கேளுங்க. அவர் எப்படி இருக்கிறார்? இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஜெபிச்சது என்ன? நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி கேட்பேன், 6 குடத்துல இருந்து எனக்கு தண்ணி கொடுப்பாங்களா? அவர் என்ன சொல்ல வந்த பொண்ண? உன்னோட ஒட்டகத்துக்கும் கூட நான் கோரி கொடுக்குறேன் என்று சொல்ற பொண்ணாக என்னோட ஊழியக்காரன மகனுக்கு மகன். எப்படி நம்பிக்கை? அல்லேலூயா. ஒட்டகத்தை தண்ணி கோரி கொடுக்குற ஈஸி இல்லை. ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்குமா? 200 லிட்டர் தண்ணி ஒரு வேலை குடிக்குமா? 200 லிட்டர் ஒரு பேரல். சில பெரிய ஒட்டகம் 2 பேரல்ல குடிக்குமா தண்ணி. கோரி அந்த அம்மாவோட பேக் எலும்பு உடைஞ்சிடும். அல்லேலூயா. ஏதுக்கு ஒரு கல்யாணம் பண்றது? நான் அந்த பொண்ணுக்கு தெரியல, நான் இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு வந்திருந்தா அவருக்கு தெரியும். கர்த்தர் நடத்தியிருக்கார். அடுத்தபடியம்மா, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். ஆமென், அல்லேலூயா. நீ எதிரேட்ட காரியம் உனக்கு முன்னாலே அவர் எதிரே வந்தார். இவர் தேடி போனாரா? வீடு கேட்டாரா? ஒண்ணுமே. நம்ம நினைக்கிற காரியம், நமக்கு தேவையான காரியங்கள் கர்த்தர் நமக்கு தேடி கொண்டு வரும். அல்லேலூயா. தேடி வரணுமோ நம்ம அவங்களோட சமூகத்துல முன்னே உள்ளவராக இருக்கணும். ஆனா பைபிள் சொன்னது என்ன? அந்நிய தேவன்கிட்ட நீ போகணும். நீ விட்டு வந்த எந்த காரியத்துக்கு நீ பெண் விட்டு அடுத்த 2-3 நிமிஷம் நம்ம சிஸ்டர் படிங்க, டக்கு முடியுங்க. அந்த பெண் மகாரூபவதியும். மகாரூபவதி. கர்த்தர் தேடி வரது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இன்னைக்கு எல்லாம் குறை சொல்றாங்க. மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். கொஞ்சம் தண்ணி குடிக்க தர வேண்டும் சொன்னான். அந்த பாத்திரத்துல மறந்தீங்க. அல்லேலூயா. படி. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு சீக்கிரமா கையில இருந்து கீழே இறக்கி அவர் குடிக்க கொடுத்தார். அடுத்த கிழங்க அவனுக்கு குடிக்க கொடுத்தார். கொடுத்த பின், உன்னுடைய ஒட்டகங்களும் உன்னோட ஒட்டகங்களுக்கு 10 ஒட்டகத்தை கொண்டு போயிருக்காங்க. குடித்து தீரும் மட்டும் அவைகளும் கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் கொண்டு வார்த்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஒட்டகம் எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் தண்ணி வச்சுட்டு எத்தனை வேணும்? 2000 லிட்டர் தண்ணி வேணும். ஒரு டேங்கர் தண்ணி கோருவீங்களா? நல்லா கோரும். அல்லேலூயா. இன்னைக்கு திருப்பூர் ஒரு ஊர் இருக்கு. அந்த சில ஊர்ல போனா பொண்ணு பார்க்க போனா பையன் வீட்டுக்காட்ட கேட்பாரு,
தண்ணி எவ்வளவு தூரத்துல இருந்து கொண்டு வரணும்னு கேட்பாங்க. தண்ணி எவ்வளவு தூரத்துல இருந்து கொண்டு வரணும். இன்னைக்கு கூட போகாத ஊர் இருக்கு தமிழ்நாட்டுல. கார்பரேஷன் தண்ணி, பஞ்சாயத்து தண்ணி வராத ஊர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. அல்லேலூயா. ராஜஸ்தான்ல இருக்கு, மத்திய பிரதேசல இருக்கு. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தாரு. படி சிஸ்டர் படிங்க. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாக்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். மௌனமா இருக்கிறது. இவன் ஜெபம் பண்ண என்ன பண்ணது? நீ மௌனமாயிட்டு இருக்க. போய் கொட்டி மோளை அடிச்சுட்டு கர்த்தர் தரல, நான் ஜெபம் பண்ணேன் கிடைக்கல, சபையில ஒரு உபவாசம் பண்ணேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீ கர்த்தரை குறை சொல்லி பொறுப்பு சொல்லி இவர் மௌனமா தேவர்கள் கர்த்தரோட சமூகத்தில் மௌனமாயிட்டு இருந்தால் தான் கர்த்தர் நாமம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பாரு, பதில் கொடுப்பார். அதாவது டைம்ல வருஷத்துல ஒட்டகங்கள் குடித்து தீர்த்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா நகையும் அவரே போட்டுட்டார். உங்க பொண்ணுக்கு நகை கர்த்தர் பார்த்துப்பார். உங்க பையனுக்கு என்ன தேவையோ அது கர்த்தர் பார்த்துப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நினைக்காத நேரத்துல நினைக்காத காரியங்கள் சிஸ்டர் படிங்க சோப்பம். அல்லேலூயா. எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டிலே ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகூருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் வைக்கோலும் தேனும் ஒன்று ஒட்டகத்துக்கு கொடுக்க. ஆமென். தண்ணி மட்டும் இல்ல, ஒட்டகத்துக்கு சாப்பிட நல்லா ஆகாரம் எங்க வீட்டுல தங்குறதுக்கு இடம். அல்லேலூயா. ஊழியக்காரர் கொஞ்சம் லேட்டானா 9 மணி எப்ப கிளம்புறீங்கன்னு கேட்குறீங்க. ஏன் போனவங்களுக்கு தூரம் போகணும் என்ன சொல்றீங்க? ஏன் அவங்களுக்கு தூரம் போன கிளம்பலாம் ஐயா, ரொம்ப லேட் ஆகிடும். இந்த ஒட்டகத்துக்கு சாப்பாடு, அவருக்கு சாப்பாடு, ஒட்டகத்துக்கு தண்ணி எல்லாம் தங்குறதுக்கு இடம். படி ராத்தங்க இடமும் உண்டு என்றார். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் அங்கே முழங்கி போட்டு கர்த்தர் தேவன கர்த்தாய் என்னுடைய எஜமான ஆபிரகாமான தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. ஆமென். உண்மை அவர் நம்மளை விட்டு நீக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஒண்ணு செய்யணும்னு சொன்னா 100% செய்யும். பொறுமையே காத்துக்க, பொறுமையே காத்துக்க. வாக்கியம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, நீங்க வீட்டில் போய் படிச்சு கொடுங்க. அவரு அதே ஒண்ண கல்யாணம் கூட்டிட்டு வீட்டுக்கு ஒண்ணு தெரியாத ஒரு ஆளுக்கு ஒன்று நீங்க ஒரு பெண்ணை அனுப்புவீங்களா? அனுப்புவீங்களாமா? தெரியாத ஒரு ஊர்ல இருந்து தெரியாத ஒரு மனுஷன் இந்த பொண்ணை எங்க எஜமானுக்கு, எஜமான பையனுக்கு பொண்ணாய் வேணும்னு கேட்டா கொடுத்து அனுப்புவீங்களா? அவர் முன்னாடி கர்த்தரோட தூதரங்க போய் எல்லா காரியம் செய்கிற எல்லா மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் செய்கிறார். அல்லேலூயா. அவர் அவரே கொடுத்தார். அதுதான் ஈசாக்கோட வாய்ப்பு. ஆமென். அல்லேலூயா. ஒரு பொண்ணை கொடுத்தா, ஒரு பையனை கொடுத்தா கர்த்தர் பார்த்துப்பார். அவரை நீங்க கர்த்தரோட சமூகத்துல கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுக்கு கூட்டிட்டு வராம கிரிக்கெட் ஆட விடாதீங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு சர்ச்சுக்கு வராம டான்ஸ் ஆட விடாதீங்க. அல்லேலூயா. அது அப்படி ஆடிட்டே போயிடும். ஆனா கர்த்தரோட சமூகத்துல கர்த்தரோடு கூட பற்றி கர்த்தர் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல வரு வரங்க கொடுக்கட்டும். கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.